For all living things in the world, of course, there are two natures. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இரண்டு இயல்புகள் உள்ளன. நம்பர் 1, என்ஜாய் த ப்ளஷர். நம்பர் 2, அவாய்ட் சஃபரிங். 1, இன்பத்தை அனுபவிப்பது. 2, துன்பத்தை தவிர்ப்பது. Men's ultimate desire is to overcome suffering and to attain happiness. துன்பங்களை கடந்து சென்று இன்பத்தை அடைவதே மனிதனின் இறுதி விருப்பமாக உள்ளது. Almost everyone thinks that there is more sufferings for them only. தங்களுக்கு மட்டுமே அதிகமான துன்பங்கள் இருப்பதாக கிட்டத்தட்ட எல்லோருமே நினைக்கிறார்கள். இன் ஜென்ரல் there are 2 reasons for this misconception. பொதுவாக இந்த தவறான உணர்வுக்கு 2 காரணங்கள் உள்ளன. நம்பர் 1, because you can't find a solution to your suffering, this feeling is the illusion that appears due to that inability. உனது துன்பங்களுக்கு தீர்வு காண இயலாத காரணத்தால் அந்த இயலாமையின் காரணமாக தோன்றுகின்ற மாயத் தோற்றமே இந்த உணர்வு. நம்பர் 2, this notion that appears when compared to others is misleading. பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கையில் தோன்றுகின்ற இந்த எண்ணம் தவறானதாகும். Because it is wrong to compare your suffering with the suffering of those who are created for different purposes. ஏனெனில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக படைக்கப்பட்டவர்களின் துன்பங்களோடு உன் துன்பத்தை ஒப்பிட்டு பார்ப்பதே முதலில் ஒரு தவறான செயலாகும். When expectations turn into desire and when it is not fulfilled, we feel suffering. எதிர்பார்ப்புகள் ஆசையாக மாறி அது நிறைவேறாத போது அப்போது துன்பத்தை உணர்கின்றோம். But it is important to note that expectations, pleasures and misery, all of which originate only in our minds. ஆனால் எதிர்பார்ப்பு, இன்பம், துன்பம் இவற்றுக்கெல்லாம் பிறப்பிடம் நமது மனது மட்டுமே என்பதை கவனிக்க வேண்டும். For example, we step on a thorn lying on the road and complain that the thorn has stabbed us. That is, we think of the thorn as the cause of our suffering. உதாரணமாக, வழியில் கிடக்கும் ஒரு முள்ளை மிதித்துவிட்டு முள் நம்மை குத்தியதாக குறை கூறுகின்றோம். அதாவது நமது துன்பத்திற்கு காரணம் முள் என எண்ணுகின்றோம். If we put the flashback on this event as it is in slow motion, we know that the pin is still. We are the ones looking for it and stepping on it. இந்நிகழ்வை அப்படியே ஸ்லோ மோஷனில் ஃப்ளாஷ்பேக்கில் போட்டு பார்த்தால் நமக்கு தெரியும், அந்த முள் அசைவின்றி கிடக்கிறது, நாம் தாம் அதை தேடிச் சென்று மிதித்திருக்கின்றோம். Unable to bear the pain, we place the blame on the thorn to cover up the inability. வலி பொறுக்க முடியாமல் அந்த இயலாமையை மறைக்க நாம் முள்ளின் மீது பழியை சுமத்தி விடுகின்றோம். That is, we think that the external object is the cause of our suffering. அதாவது வெளிப்பொருளான முள்தான் நம் துன்பத்திற்கு காரணம் என்று நினைத்து விடுகின்றோம். In fact, our guilt is due to our carelessness. உண்மையில் நமது துன்பத்திற்கு காரணம் நமது கவனமின்மை என்கிற நம் குற்றமே. Thus, the wisdom becomes clear that the pleasure and pain are not in things and that they fit our minds. எனவே இன்பமும் துன்பமும் பொருட்களில் இல்லை என்றும் அது அவரவர் மனதை பொறுத்ததே என்கிற ஞானம் தெளிவாகிறது. Your ignorance is the cause of all your worries, the Gita emphasizes. உன்னுடைய அனைத்து வகை கவலைகளுக்கும் உன் அறியாமையே காரணமென கீதையும் வலியுறுத்துகின்றது.
The one who has this wisdom lives happily in eternal happiness because he has no worries. இந்த ஞானத்தை பெற்றவன் கவலைகள் ஏதுமில்லாத காரணத்தால் நிரந்தர மகிழ்ச்சியில் ஆனந்தமாக வாழ்கிறான். He who doesn't receive this wisdom suffers by subjecting his mind to likes and dislikes and creating attachment in place of objects. இந்த ஞானத்தை பெறாதவன் தன்னுடைய மனதை விருப்பு வெறுப்புக்கு உள்ளாக்கி கொண்டும் பொருட்களினிடத்தில் பற்றுதல் உருவாக்கி கொண்டும் துன்புறுகின்றான். Do you know what it means to avoid temporary blissful sensations? தற்காலிக சுகந்தரும் புலனின்பங்களை தவிர்க்க வேண்டுமெனில் என்ன பொருள் தெரியுமா? It means that eternal happiness and joy are waiting for us. நிரந்தர மகிழ்ச்சி என்று சொல்லப்படும் ஆனந்தம் என்ற ஒன்று நமக்காக கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்று பொருள். If so, our ambition is to attain that so-called eternal bliss which gives pleasures in all three seasons. அப்படியானால் முக்காலத்திலும் இன்பம் தருகின்ற இந்த நிரந்தர மகிழ்ச்சி என்று சொல்லப்படும் அந்த பேரானந்தத்தை பெறுவதே நமது லட்சியம். Spirituality is a science that teaches us to achieve this goal easily. இந்த லட்சியத்தை சுலபமாக அடைய கற்றுத்தரும் சாஸ்திரமே ஆன்மீக சாஸ்திரம். The only solution to the mortal problem that only man can experience is spiritual science. மனிதன் மட்டுமே அனுபவிக்கின்ற மரணக்கவலையை தீர்க்கும் ஒரே தீர்வு இந்த ஆன்மீக சாஸ்திரமாகும். We have been created to attain this spiritual science and thereby die smiling happily without worrying about death. இந்த ஆன்மீக சாஸ்திரத்தை அடைந்து அதன் மூலம் மரணக்கவலையை தவிர்த்து சந்தோஷமாக சிரித்து கொண்டே மரணமடையவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். Stay tuned until the next post comes your way with more detailed explanation about this. சிந்தித்து கொண்டே காத்திருங்கள். இதை பற்றிய மேலும் விளக்கமான கருத்துக்களோடு வெகு விரைவில் அடுத்த பதிவு உங்களை தேடி வரும் வரை. Only if my posts are good, subscribe to my channel. என் பதிவுகள் நன்றாக இருந்தால் மட்டுமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். Until then, it's my thanks with greetings from your best friend Ravichandran. அதுவரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் ரவி. ரெக்கார்ட் சம்மரி பதிவு சுருக்கம். 1. Pleasure and pain are not in objects. இன்பமும் துன்பமும் பொருட்களிடத்தில் இல்லை. Number 2. Pleasure and pain are in their mind. இன்பமும் துன்பமும் அவரவர் மனதில் தான் உள்ளது. Number 3. Pleasure and sufferings are the cause of likes and dislikes. It is also the cause of attachment. இன்பம் துன்பம் இவை விருப்பு வெறுப்புக்கு காரணமாகி அவை பற்றுதலுக்கும் காரணமாகின்றது. Number 4. He who doesn't receive wisdom teaches ignorance to his child. ஞானத்தை பெறாதவன் அஞ்ஞானத்தையே பிள்ளைக்கும் போதிக்கின்றான். Number 5. Temporary pleasures from eyes, ears, nose, mouth and skin should be avoided. கண், காது, மூக்கு, வாய், தோல் போன்ற ஐம்புலன்கள் தரும் தற்காலிக சுகங்களை தவிர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். Thanks a lot and goodbye.